பண்ணவையல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு என நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள் 20வது பாசுரத்திலே. கடந்த 2 பாசுரங்களிலேயும் கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்பினார்கள். நப்பின்னை பிராட்டி உணர்ந்து வந்தாள். வந்து செந்தாமரை கையார் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்று சொன்னார்களே, அதுபோலவே வந்து கதவை திறந்து அவள் என்ன வார்த்தை சொன்னாள் என்னால், நான் உங்களுடைய காரியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நானும் உங்களிலே ஒருத்தி என்றோ, நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணபிரானை எழுப்பலாம் என்று நப்பின்னை பிராட்டி இந்த கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள். இப்பொழுது நப்பின்னை பிராட்டியும் இந்த கோபிமார்களுமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். இன்றைய 21வது பாசுரத்திலே ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாருனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். என்ன வார்த்தையை சொல்லி எழுப்பினால் கண்ணபிரானுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த வார்த்தையை சொல்லியே எழுப்புகிறார்கள். அவதாரங்கள் எடுக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவரை தனக்கு தகப்பன் என்று நியமித்து அவருடைய கட்டுப்பாட்டிலே வளர்கிறான். இப்படித்தானே ஒவ்வொரு அவதாரத்திலேயும் நடக்கிறது. தசரதன் என்னொரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிள்ளையாக பிறந்து தசரதனுடைய பிள்ளை சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமையோடு அவன் இருக்கிறான். இந்த அவதாரத்திலேயும் நந்தகோபரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் தகப்பனாராக. அவருடைய பிள்ளை என்று வளர்வதையே அவன் பெருமையாக நினைக்கிறான். ஆக அதை சொல்லியே அவனை எழுப்ப வேண்டும். அது நந்தகோபருக்கு என்ன பெருமை, ஏத்த கலன்கள் ஏந்தப்பட்ட கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் இடைவிடாமல் பாலை சொரியக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தான் என்ன அவ்வளவு பெரிய பெருமை. இங்கே திருவாய்ப்பாடியிலே நாம் என்ன பார்த்தோம், பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அங்கே என்ன நிலைமை என்னால், குடம் இல்லைன்னு நாம் சொல்லலாமே தவிர நான் குடம் வைத்தேன் மாடு பால் சொரியவில்லை என்று ஒரு நாளும் சொல்லவே முடியாது. குடமில்லை என்கிற குறை போக்கி பால் இல்லை என்கிற குறை இல்லைன்னு பார்த்தோம். அப்போ இவர்கள் கலன்களை ஏந்தி கொண்டு பாத்திரங்களை ஏந்தி கொண்டு போனால் அது என்ன ஆகிறது, ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப என்ன எத்தனை பாத்திரங்களை வைத்தாலும் அத்தனை பாத்திரங்களும் நிரம்பி விடுகின்றன. அப்படி இடைவிடாமல் பாலை சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் என்னால் கண்ணன் வள்ளல், எத்தனை அர்த்த விசேஷங்களையும் அவன் அர்ஜுனனுக்கு கொடுத்தான். அர்ஜுனன் கேட்டதோ ஒரு கேள்வி, எதிரே இருப்பவர்கள் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா தாத்தா ஆச்சாரியர் இவெல்லாம் இருக்காளே, அண்ணா தம்பியெல்லாம் இருக்கார்களே, இவர்களை எப்படி நான் வதம் செய்வதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். ஆனால் கண்ணன் என்ன பண்ணிவிட்டான், அவனுக்கு 700 ஸ்லோகம் உபதேசித்து விட்டான் பகவத்கீதையில். அதுபோல கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டு வளரக்கூடிய பசுக்கள் அவைகளும் வள்ளலாக இருக்கின்றன. இவர்கள் ஒரு பாத்திரத்தை இட்டால் அது 10 பாத்திரத்தை நிரப்பி விடுகின்றன. ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் என்று கண்ணனை எழுப்பினார்கள். கண்ணன் பார்த்தான், இந்த விசேஷனம், இந்த ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்த படைத்தான் என்கிற விசேஷனம் இருக்கே, இது நந்தகோபருக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு. திருவாய்ப்பாடியிலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் எல்லா இடத்திலேயும் மாடுகள் இருக்கின்றன. எல்லா மாடுகளுமே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அதனால் இது என்னைத்தான் குறிக்கிறது, ஆத்தப்படைத்தான் மகனே என்னால் அது என்னைத்தான் குறிக்கிறதுன்னு நான் கொள்ள வேண்டாம் என்று அவன் எழுந்திருக்காமல் இருந்தான். உடனே இவர்கள் என்ன செய்தார்கள், கண்ணபிரானை மட்டும் குறிக்கும் சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஊத்தமுடையாய் பெரியாய்
உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலெழாய். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகான வார்த்தைகள். ஊத்தமுடையாய் என்னால் திருடப்பிரமாண சித்தனே என அர்த்தம். அதாவது வேதங்களாலே எப்பொழுதுமே பரம்பொருளாக ஓதப்பட்டவன் யார் என்னால் அது ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் தானே இப்பொழுது கண்ணபிரானாக அவதரித்திருக்கிறான். அப்போ ஊத்தமுடையாய், மறைகள் எல்லாம் எம்பெருமானை கண்ணபிரானையே பேசுகின்றன. ஆனால் பெரியாய், பெரியாய் என்னால் அந்த வேதமே கூட எம்பெருமானுடைய பெருமையை முழுவதும் பேசிவிட முடியுமா என்னால் வேதத்தாலேயே எம்பெருமானுடைய பெருமையை பேச முடியாது. உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே, அப்படி அந்த வேதத்தாலேயே கூட எம்பெருமானுடைய பெருமையை முழுவதாக பேச முடியாமல் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுகிறான், இந்த உலகிலே அவதாரம் ஒன்று எடுத்து நம்மை போன்றவர்கள் நம்முடைய அந்த ஊனக்கண்களுக்கு அவன் இலக்காகி நிற்கிறான். எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறான்னு சொன்னால் யார் யார் அவனை பார்க்கலாம்? அடியவர்கள் பார்க்கலாம், அவனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள் பார்க்கலாம், அவனுடைய விரோதிகள் அவனை பார்க்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்கிறார்களே அவர்கள் கூட அவனை பார்க்கலாம், நாஸ்திகர்கள் கூட அவனை பார்க்கலாம். இப்படி எல்லார் கண்ணுக்கும் இலக்காக நிற்கிறானே, அப்படி நிற்பதனால் பெரிய தேஜஸை அடைகிறானே, அது உலகினில் தோற்றமாய் நின்ன சுடர் என இப்படி ஒரு அர்த்தம். அதற்கு மேலே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே என்னால் இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார்கள். ஊற்றமுடையாய் என்னால் அடியவர்களை காப்பதிலே ஊற்றமுடையவன். எம்பெருமான் என்னால் அவனுடைய முக்கியமான காரியமே என்னவென்னால் அடியவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அப்படி அந்த ஒரு உறுதி இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், பெரியாய் என்னால் எத்தனையோ செய்தாலும் நான் ஒன்றும் செய்யவே இல்லையே என்று நினைக்கிறான். எப்பொழுது நினைத்தான்? திரௌபதிக்கு அவர் என்ன பண்ணான், திரௌபதியினுடைய சபதங்கள் அத்தனையும் முடித்து கொடுத்தான். ஆனால் கடைசியில் அவதாரத்தை முடித்து கொண்டு கண்ணபிரான் போகும் பொழுது, ஐயோ நான் திரௌபதிக்கு ஒன்றுமே செய்யாமல் விட்டுவிட்டேனே, அவள் கோவிந்தா என்று கதறினாளே, அந்த கதறலுக்கு ஈடாக நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்று மிகுந்த மனவருத்தத்தோடு அவன் தன்னுடைய சோதிக்கு போனான் என்று காட்டுகிறார்கள். அப்படி எத்தனையோ செய்தாலும் எதையுமே அவன் பெரிதாக நினைக்காத அப்படிப்பட்ட பெரியவன் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலெழாய். இப்படி அடியவருக்கு அவன் ஆட்பட்டிருக்கிறான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஏதோ கதை கேட்டு யாரோ சொன்னார்கள் என்று அப்படி தெரிந்து கொள்ள வேண்டாமல் எல்லா ஊர்களிலேயும் அவன் சந்நிதி பண்ணி திருக்கோயில்களிலே அர்ச்சாவதாரம் எழுந்தொழிருக்கிறானே. அன்னைக்கு நான் வந்தானே பார்த்த சாரதியாக இருந்தான், அவனை இன்றைக்கு சேவிக்கலாம். அன்றைக்கு பாண்டவ தூதனாக இருந்தான், அவனை இன்றைக்கு சேவிக்கலாம். அன்றைக்கு வேணுகோபாலனாக இருந்தான், அவனை இன்றைக்கு சேவிக்கலாம். அன்னைக்கு ராஜகோபாலனாக இருந்தான், அவனை இப்போது நாம் சேவிக்கலாம் என்று இப்படி அர்ச்சாவதார ஸ்தலங்களிலே அவன் சந்நிதி பண்ணி பின்னானார் வணங்கும் சோதியாக இருக்கிறானே, இது உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலெழாய் என இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்ன உடனே கண்ணபிரானுடைய மனம் அப்படியே நெகிழ்ந்து போனது. உடனே அவன் எழுந்திருந்து சரி நீங்கள் எப்படி வந்தீர்கள், இந்த குளிரிலே குளிர்காலத்திலே அதிகாலை வேளையிலே இந்த பனி இப்படி பொழியும் பொழுது நீங்கள் வந்தீர்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வரவில்லையா என்று கேட்டான். அப்போது இவர்கள் பதில் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நாங்கள் நன்றாக சௌக்கியமாக வந்தோம். அப்படியா? அப்படி என்ன, எப்படி நீங்கள் சௌக்கியமாக வந்தீர்கள் என்னால், மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆப்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து. மாத்தார் என்னால் விரோதிகள். அந்த விரோதிகள் எல்லாம் தங்களுடைய வலிமையை இழந்து எத்தனையோ பேர் எம்பெருமானை நான் எதிர்த்து விடுகிறேன், அவனை அழித்து விடுகிறேன் என்று வருகிறார்கள். ஆனால் என்ன ஆகிறது, கடைசியிலே ராவணன் வந்தான். எத்தனையோ நாள் ராமனை முடித்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிற்று, என்னால் ராவணனுக்கு களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து என்கிறா போலே எல்லாவற்றையும் இழந்தான். கையிலே ஒன்றுமே இல்லை, அவனிடத்திலே ஒரே ஒரு வில்லு மட்டும் இருந்தது. ஆனால் ராமபிரான் அவன் மீது அம்பாக விட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தான் ராவணன். ஆஹா, ராமன் என்பவன் தர்மயுத்தமே பண்ணி பழக்கப்பட்டவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, இப்போ நான் அவன் பேரில் அம்பே விடவில்லையே, ஆனால் அவன் என் மீது அம்பு விடுகிறானே, இது என்ன என்று யோசித்து பார்த்தான். அப்படி பார்த்தால் கையிலே வில் இருக்கிறது. ஓ, வில் இருப்பதனால் நான் ஏதோ யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று நினைத்து அவன் அம்பு விடுகிறான் என்று அவன் என்ன பண்ணான், ராவணன் அந்த வில்லை அப்படியே கீழே புகட்டான். சச்சால சாபம் ச முமோச்ச வீரா என்ன அதை கீழே போட்டான். அப்பொழுது ராமபிரான் பார்த்தால்
நிராயுத பாணியாக நிற்கிறான் ராவணன். அவனை பார்த்து கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்வம், இன்று போய் நாளை வா என்றனை ராகவா என்று காட்டுகிறார்களே, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, முடிந்தால் நாளைக்கு கையும் வில்லுமாக வராமல் கையும் அஞ்சலியுமாக வா என்று சொல்லி அனுப்பினார் ராமபிரான். அப்படி ராவணனுடைய வலிமை எல்லாம் தொலைந்தது. ஆனால் அவனுடைய துர்பாக்கியம், அடுத்த நாளும் அவன் வில்லோடையே வந்தான். அவன் மாண்டு போனான். அழுது கொண்டே ராமபிரான் அவனை கொன்றார் என்று ராமாயணத்திலே பார்க்கிறோம். அப்படி மாத்தார் உனக்கு வலி தொலைந்து ஒரு காக்காசுரன் அவன் என்ன பண்ணான், சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்னழைப்ப என்ன அவனுடைய திருவடிகளிலேயே வந்து விழுந்தான் காக்காசுரன். அப்படி எப்படி விரோதிகள் எல்லோரும் உன்னுடைய வலிமையை இழந்து உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தார்களோ, அதுபோலே நாங்களும் மாத்தார் உனக்கு வலிதுளைந்துன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தி வந்தோம் புகழ்ந்து வந்தோம், உன்னுடைய குணங்களை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். அவர்களெல்லாம் உன்னுடைய அம்புக்கு இலக்காகி வந்தார்கள், நாங்கள் உன்னுடைய குணங்களுக்கு இலக்காகி வந்தோம். அந்த அம்பானது ஒரு நொடியிலே அவர்களை எல்லாம் கொன்றுவிடும். ஆனால் உன்னுடைய குணங்கள் இருக்கிறதே, எங்களை கொல்லவும் கொல்லாது, வாழவும் விடாது, நாள்தோறும் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கும். அந்த குணங்களுக்கு தோற்று நாங்கள் வந்தோம் என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்திலே தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.